வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, வினோத பிரசன்ன முறை. அதில் 1வது பிரசனத்தை பார்க்க போகிறோம். இந்த பிரசனம் பேர் வந்து வாக்கு பிரசனம். அதாவது நீங்கள் பிரசனம் பார்க்கும்போது ஒருத்தங்க சொல்கிற வார்த்தையை வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு வந்து கோச்சாரம் தேவையில்லை, தசாபுத்தி தேவையில்லை, ஜாதகம் தேவையில்லை. அவர் சொல்கிறத வச்சே உங்களால் வந்து ப்ராப்ளத்தை வந்து கண்டுபிடிக்க முடியும். கோச்சாரத்தை வச்சும் நீங்கள் பார்க்கலாம். கோச்சாரத்தில் இதை இணைச்சும் பார்க்கலாம், கோச்சாரம் இல்லாமலும் நீங்கள் வந்து பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு முறை தான் இந்த வாக்கு பிரசனம் அப்படிங்கிற முறை. இந்த மாதிரி வந்து 120 வகையான பிரசன முறைகள் வந்து இருக்குது. அதில் வந்து சில முறைகள் எனக்கு தெரிஞ்ச முறைகளை நான் ப்ராக்டிஸ் பண்ணதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நான் பிரசனத்தை வந்து எப்படினாலும் சொல்லலாம். உங்களுக்கு ஜாதகமே இல்லாட்டாலும் பிரசனம் மூலிமா வந்து எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம சொல்ல முடியும். அது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ஒவ்வொரு பாவகமும் எந்தெந்த விஷயத்தை குறிக்குது அப்படின்னு தெரியணும். ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த விஷயத்தை குறிக்குதுன்னு தெரியணும். இந்த கிரகத்தை பற்றி போடுறதுக்கு இங்கே இடம் இல்லை, அதனால் பாவகத்தை பற்றி போட்டிருக்கேன். 1, 5, 9ன்னு சொல்கிறாங்கல்ல, 1, 5, 9 நல்லா இருக்கணும் அப்படின்னா, 1ங்கிறது உங்கள் எண்ணம், தாட்ஸ், 5ங்கிறது விருப்பம், அடுத்து 9ங்கிறது தர்மம். அதாவது 1ங்கிறது உங்கள் எண்ணம், 5ங்கிறது விருப்பம், 9ங்கிறது தான தர்மம். அதே மாதிரி 1, 4, 7, 10ன்னு சொல்கிறாங்கல்ல, 1ங்கிறது எண்ணம், 4ங்கிறது இடம், 7ங்கிறது காலம், 10ங்கிறது செயல். அடுத்து 3, 6, 8, 12ன்னு சொல்கிறாங்கல்ல, 3ங்கிறது பயிற்சி முயற்சி, 6ங்கிறது போட்டி, 8ங்கிறது போராட்டம், 12ங்கிறது அழிவு அல்லது நினைவு கனவு அப்படின்னு சொல்கிறோம்ல அது. 2ஆம் பாவகங்கிறது சொல் பேசுகிறது, 11ங்கிறது ஆசை. இது ஃபஸ்ட்டு தெரியணும். அப்போ இதில் எது பாதிக்கப்பட்டிருக்கோ அது உங்களுக்கு கிடைக்காது. உதாரணத்துக்கு 5வது அதிபதி வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அல்லது 5வது இடம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் விருப்பப்பட்டது கிடைக்காது. 5ஆம் இடம் அவங்க பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன நினச்சாலும், என்ன ஆசைப்பட்டாலும், என்ன விருப்பப்பட்டாலும் அது கிடைக்காது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் போகிறீங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு ரெசிபி வந்து வேணும்னு நினைக்கிறீங்க. அதாவது வந்து சிக்கன் நூடுல்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்க. அப்போ அந்த 5ஆம் பாவகம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் போகிற நேரத்தில் சிக்கன் நூடுல்ஸ் காலி ஆயிரும். அப்போ 5ஆம் பாவகமும் 5ஆம் அதிபதியும் நல்லா இருந்தால் நீங்கள் நினச்சது விரும்பினது எல்லாமே வந்து கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து 10ஆம் இடங்கிறது செயல். நான் நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா 1, 10 கனெக்ட் ஆகணும். லக்னாதிபதி வந்து 10ஆம் அதிபதியோடு தொடர்பு இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் நினச்சது எல்லாமே கிடைக்கும், நினச்சது எல்லாமே நடக்கும். இப்போ தான் நினச்சி அது நடந்துருச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ லக்னமும் 10ம் ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆச்சுன்னா நீங்கள் நினச்சது நடக்கும். அடுத்து நான் எவ்வளோ முயற்சி பண்ணி நான் போராடி நான் வந்து வெற்றி பெற்றேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ 3ங்கிறது முயற்சி பயிற்சி. அப்போ நீங்கள் வந்து முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். 6ங்கிறது போட்டி, 8ங்கிறது போராட்டம், 5ங்கிறது வெற்றி. அப்போ 3, 6, 5, 8 சம்மந்தப்பட்டால் முயற்சி பண்ணி போட்டிக்கு போய் போராடி அதுக்கப்புறம் கடைசியாக வந்து நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி வெற்றி கிடைக்கும். 3ங்கிறது தான் வெற்றி. 3ங்கிறது வெற்றியும் எடுத்துக்கலாம். 5ங்கிறது விருப்பமான வெற்றி. அப்போ 5ஓட சேர்ந்தால் நான் பிடிச்ச மாதிரி வந்து நீங்கள் ஜெயிக்க முடியும், பிடிச்ச மாதிரி செஞ்சு ஜெயிக்க முடியும். ஆனால் 3, 6, 8னா ரொம்ப போராடி தான் நீங்கள் வந்து ஜெயிக்கிற மாதிரி வரும். விருப்பப்பட்டது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா 5, 11 தொடர்பு இருந்தால் விருப்பப்பட்டது எல்லாமே உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். லக்னம் 5, 11, 10 இந்த மாதிரி இருந்தால் விருப்பப்பட்டது எல்லாமே கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதை தான் வந்து இங்கே நான் வந்து ஒவ்வொரு பாவகமும் எதை குறிக்குதுங்கிறத சிம்பிளாக போட்டிருக்கேன். நான் இது பிரசனத்துக்கு யூஸ் ஆகும், அதனால் போட்டிருக்கேன். இப்போ ஒருத்தங்க பிரசனம் பார்க்க வரும்போது இன்றைக்கி பார்க்குறது வந்து வாக்கு பிரசனம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம ஒரு குழப்பமான மனநிலை, எந்த எதுவுமே முடிவெடுக்க முடியாமல் மனக்குழப்பத்தோடு வராங்கன்னா அதுதான் நம்ம லக்னம்னு சொல்கிறோம். ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து 2ஆம் இடம். ஒரு விஷயத்தை கேட்டுட்டு அதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா 3ஆம் இடம். ஒரு ஆளை சந்திச்சுட்டு வராங்கன்னா 4ஆம் இடம். பதவி புகழ் அப்படிங்கிறது பார்த்துட்டு வந்தாங்கன்னா 5ஆம் இடம். ஒரு இது பறி கொடுத்ததை வந்து சம்பவத்தை வந்து பார்க்குறாங்கன்னா 6ஆம் இடம். 2 பேர் ஒன்று சேர்றது, 2 ஒரு கான்ட்ராக்டிங்கில் வந்து 2 பேர் இணைகிறாங்க அப்படின்னா அது வந்து 7ஆம் இடம். ஒரு ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்தாங்க, அனாத ஆசிரமம் அல்லது முதியோர் இல்லத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னா 8ஆம் இடம். கோயில் தர்மம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து 9ஆம் இடம். தொழில் சார்ந்த விஷயங்கள், பதவி உயர்வு இது வந்து 10ஆம் இடம். எதுவுமே அதிகமாக வந்து உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்குது, பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது, பொருள் சேர்ந்துக்கிட்டே இருக்குது, புகழ் சேர்ந்துக்கிட்டே இருக்குன்னா அது 11. வெளிநாடு சார்ந்த சிந்தனை வந்து 12. இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஒருத்தவங்க வந்து வாயிலேருந்து என்ன வார்த்தை வருது அப்படின்னு கவனிக்கிறோம். நான் வந்து ஒரு பொண்ணை பார்த்தேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்க்கும் இடம் வந்து 2ஆம் இடம். அப்போ அங்கே 2ஆம் பாவம் ஆக்டிவேஷன் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு பெண் அப்படிங்கிறது சுக்கிரன். அப்போ சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்துல இருந்தால் அதை வந்து ஒரு பெண்ணை பார்த்து, பெண்ணுன்னா சுக்கிரன் சந்திரன் எடுத்துக்கலாம்.
இப்போ பார்வைங்கிறது 2ஆம் இடம். அப்போ அந்த பெண்ணுனால இவருக்கு குடும்பத்தில் பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்கிறோம் நம்ம. அவர் சொல்கிற விஷயத்தை வச்சே அவர் பலன் சொல்லலாம். அதாவது வாக்கு பிரசன்னம். அவர் சொல்கிற வார்த்தைகளை வச்சே அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பாட்டு கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். பாட்டு கேட்டுக்கிட்டே வந்தேன், வரும்போது ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த கேட்டல் அப்படிங்கிறது 3ஆம் இடம். அப்போ பாட்டுங்கிறது வந்து இது சுக்கிரன். அப்போ சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்குது. இது வந்து 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும்போது என்ன ஆகுது அப்படின்னா, விபத்தை சந்திக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ ஒருத்தர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை வச்சே அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். அதாவது ஒரு உதாரணமாக வந்து நான் இதில் கொஞ்சம் போட்டிருக்கேன். இதில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. 1000க்கும் மேற்பட்ட வார்த்தைகள் இருக்குது, அதுக்குரிய அர்த்தங்கள் இருக்குது, அதுக்குரிய காம்பினேஷன்ஸ் இருக்குது. கிரகத்தோடையும் இதை கம்பைன் பண்ணி நம்ம பார்க்கணும். ஒரு 4 உதாரணம் போட்டிருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து பிரசனம் பார்க்க வரும்போது நான் இப்போ தான் புரோட்டா சாப்பிட்டு வந்தேன்னு சொல்கிறார். அது உங்கள்கிட்ட சொல்லலை, வேறு யார்கிட்டயோ சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வார்த்தை அதான் வருது உங்கள்கிட்ட வந்து உட்காந்த உடனே அப்படின்னா, புரோட்டா அப்படிங்கிறது செவ்வாய் புதனுடைய காம்பினேஷன். சாப்பாடு அப்படிங்கிறது வந்து 2ஆம் இடம் அல்லது சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த வார்த்தை வெளிப்பட்டது அப்படின்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, செவ்வாய் வந்து காலச்சக்கரத்துக்கு 1-8 குடையவன், புதன் வந்து 3-6 குடையவன். அப்போ காலச்சக்கரப்படி 6-8 சம்மந்தம் வருதுல்ல. காலப்புருஷ தத்துவப்படி கன்னிராசியும் விருச்சிக ராசி அதிபதி 2மே சேரும்போது கடன் வாங்கி அதை வந்து திருப்பி வரலையா, அதை லாஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கலாம். நிலத்தில் வில்லங்க இருக்கான்னு கேட்கலாம். ஏன்னா நிலத்தை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய் புதன்கிறதுனால நிலத்தில் வந்து வில்லங்க ஏற்பட்டிருக்கா, இடம் சார்ந்த பிரச்சனை வந்திருக்குதா அப்படின்னு சொல்லலாம். கணவனுக்கு வந்து காதலியினால் பிரச்சனை வந்திருக்குதான்னு சொல்லலாம். செவ்வாய்ங்கிறது கணவன், புதன்கிறது காதலி. கணவன் காதலி கள்ளக்காதல் பண்ணுறாரா அப்படின்னு நம்ம கேட்கலாம். இது 2ஆம் இடத்தோடு தொடர்பு வரும்போது இதனால் குடும்பத்தில் வந்து உங்களுக்கு பிரச்சனை வந்ததா அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதாவது அவங்க சொல்கிற வார்த்தையை வச்சே அவங்களுக்கு பிரச்சனை பாவகத்தோடு இணைச்சும் பலன் சொல்லலாம், வெறும் கிரகத்தை வச்சும் பலன் சொல்லலாம். உங்களுக்கு அந்த நேரத்தில் எது கரெக்டாக வருதோ அது ஸ்ட்ரைக் ஆகும் உங்கள் மைண்டில். ஏகப்பட்ட காரத்துவம் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காரத்துவம் ஸ்ட்ரைக் ஆகும், அது கரெக்டாகவும் இருக்கும். அதை நீங்கள் வந்து பயிற்சி பண்ணி பார்க்கணும், டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஒருத்தர் பேசுகிறத வச்சு நம்ம இதை கனெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணணும். பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ குப்பை மேடு உள்ள பகுதிக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். ஒரே குப்பை கூடமாக இருக்குது, அந்த இடத்துக்கு தான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, இப்போ குப்பை மேடு குறிக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பூச நட்சத்திரம், கிரகம் வந்து சனி, அது குறிக்கக்கூடிய பகுதி வந்து மகர ராசி. இப்போ போயிட்டு வந்தேன் அப்படிங்கிறது செயல் அப்படிங்கிறதுனால 10ஆம் பாவத்தை குறிக்குது. அப்போ அதில் மெயினாக வந்து பூச நட்சத்திரம் சனி அப்படின்னு சம்மந்தப்பட்டாலே உங்களுக்கு வந்து தொழிலில் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். பூச நட்சத்திரத்தில் யார் பிறந்தாங்கன்னு பாருங்கள். அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கோ, அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கோ அது வந்து இவங்களுக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சம்பவத்தை வந்து ஏற்கனவே நடந்த சம்பவத்தை கனெக்ட் பண்ணி கூட நீங்கள் பலன் சொல்லலாம். அல்ல சனிங்கிற வர்றதுனால தொழிலில் பிரச்சனை இருக்குதா, காலில் எதுவும் ப்ராப்ளம் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அதே மாதிரி வந்து பஸ் ஸ்டாப்பில் வெயிட் செய்தேன் அப்படின்னு சொல்கிறார். பஸ் ஸ்டாப்பில் இன்றைக்கி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு தான் வந்தேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னா, பஸ் ஸ்டாப் அப்படிங்கிறது திருவாதிரை நட்சத்திரத்தை குறிக்கிறது. வெயிட் பண்ணுறேன், வெயிட் செய்தேன் அப்படிங்கிறது லேட் ஆகுது, அதனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன் அப்படின்னா தாமதமாகுதுன்னு அர்த்தம். தாமதம் அப்படின்னா சனி. அப்போ சனியும் இந்த திருவாதிரை நட்சத்திரம் வந்து ராகு. அப்போ சனி ராகு காம்பினேஷனை நீங்கள் எடுத்துக்கலாம். அல்லது சனி வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது சனி ராகு காம்பினேஷன் என்ன, அதாவது திடீர்னு வந்து காலில் வந்து எதுவும் பிரச்சனை வந்துச்சா அப்படின்னு கேட்குறோம். ஏன்னா சனிங்கிறது கால், அதில் வந்து ராகுங்கிறது ஒரு பாதிப்பை தரக்கூடிய. அப்போ காலில் எதுவும் பிரச்சனை வந்துச்சான்னு கேட்குறோம். சனி வந்து என்ன சொல்கிறோம், தொழில் சொல்கிறோம். தொழிலில் வந்து திடீர்னு வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைச்சதா அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை கனெக்ட் பண்ணி வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி வந்து மொட்டை மாடியில் நின்றேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். இன்றைக்கி வந்து மொட்டை மாடியில் நின்றுட்டு வந்தேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா, மொட்டை மாடி குறிக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பூராட நட்சத்திரம். அப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம் பிரசனத்தில் அப்படின்னா, பூராட நட்சத்திரம் வேறு என்ன குறிக்குதுன்னா தயிர் வடை, போலி இந்த மாதிரி குறிக்குது. அப்போ இந்த பூராட நட்சத்திரத்தை கன்ஃபார்ம் பண்ணுறது நீங்கள் என்ன பண்ணலாம், இன்றைக்கி தயிர் வடை சாப்பிட்டீங்களா, போலி எதுவும் சாப்பிட்டு வந்தீங்களான்னு கேட்கணும். அப்போ கரெக்டுன்னு சொன்னார் அப்படின்னா லக்ன புள்ளியை வந்து நீங்கள் பூராடமாக எடுத்துக்கிட்டு அதை வந்து கோச்சார கிரகங்களோடு வச்சு கனெக்ட் பண்ணி பலன் சொல்லலாம். அல்லது பூராட நட்சத்திரம் அப்படிங்கிறது பெண் குரங்கு குறிக்கும், பெண் நாய் ஏதோ ஒன்று வரும்னு நினைக்கிறேன், மறந்துடுச்சு எனக்கு, நாயோ குரங்கோ ஒன்று வரும். அப்போ நாயோ குரங்கோ வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்களா, அப்போ நாய்னா பைரவர்னு சொல்லலாம், நாய் வாகனம். குரங்கு அப்படின்னா ஆஞ்சநேயரை சொல்லலாம். அப்போ அது பெண் குரங்கா பெண் நாயான்னு தெரில, அது மறந்துடுச்சு எனக்கு. அப்போ அந்த சம்பவத்தை வந்து நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். இதே மாதிரி வந்து பலவிதமான பிரசன முறைகளை வந்து நம்ம கையாள முடியும். இப்போ நீங்கள் எங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னா, வெளிநாட்டில் இருக்க என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வெளிநாடு வந்து 12ஆம் பாவகம். இப்போ 12ஆம் பாவகம் ஆக்டிவேஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஃப்ரெண்டு அப்படிங்கிறது புதன். அப்போ வந்து புதன் வந்து 12ஆம் இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இருந்தால் என்ன பலனோ அதை நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சொல்லலாம், பலன் வந்து கரெக்டாக இருக்கும்.
அதே மாதிரி வந்து இதில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பறி கொடுத்த மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து பார்க்குறாங்க. ஒருத்தவங்க வந்து இன்றைக்கி ஏதோ ஒரு சம்பவம் வந்து கேட்குறாங்க. அவங்களுக்கு வந்து கடன் கொடுத்தேன் திரும்பி வரல அப்படின்னு சொல்லி அவங்க யார் செய்தியில் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கேட்குறதுங்கிறது 3ஆம் பாவம், பறி கொடுத்துருங்கிறது 6ஆம் பாவம். அப்போ 3, 6 கனெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லலாம்? ட்ராவலிங் எதுவும் போனீங்களான்னு கேட்கலாம். 3ங்கிறது ட்ராவலிங் தானே. 3ங்கிறது ட்ராவலிங்கு. 6ஆம் பாவத்தையும் இதோட இணைச்சி வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து சம்பவத்தை வந்து ஒவ்வொன்றையும் லிங்க் பண்ணி நீங்கள் வந்து பலன் சொல்ல கற்றுக்கணும். இப்போ வந்து கோயில் தரிசனம் வந்து டிவியில் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டிவிங்கிறது 3ஆம் பாவம், கோயில் அப்படிங்கிறது 9ஆம் பாவம். அப்போ 3, 9 கனெக்ட் ஆகிடுச்சா? 3, 9 கனெக்ட் ஆனால் அதில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சேர்த்து வச்சு நீங்கள் பலனாக சொன்னீங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும். அப்போ 9ங்கிறது அப்பாவை குறிக்கும். கோயில் மட்டும் இல்லை, அப்பாவை குறிக்கும். 3ங்கிறது யாரை குறிக்கும்? மாமனாரை குறிக்கும். அப்போ 3, 9 கனெக்ட் ஆச்சுன்னா உங்கள் அப்பாவுக்கும் உன்னுடைய மாமனாருக்கும் சண்டை வந்ததா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அல்லது உங்கள் அப்பாவும் மாமனாரும் சேர்ந்து எங்கேயா டூர் போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்த மாதிரி வந்து அதே மாதிரி வந்து 3ங்கிறது ரெனோவேஷன், ஒரு வீடை வந்து மாற்றி கட்டுறது, கொஞ்சம் ரெனோவேட் பண்ணி கட்டுறது. 9ங்கிறது அப்பா. அப்போ அப்பா வந்து உங்கள் வீடை வந்து ரெனோவேட் பண்ணி கட்டுறாரா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பாவத்தையும் ஒவ்வொரு சம்பவத்தையும் சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் கிரக ரீதியாகவும் பாவக ரீதியாகவும் நட்சத்திர ரீதியாகவும் எப்படினாலும் அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன மைண்டில் ஓடுதோ அதை பொறுத்து கனெக்ட் பண்ணி பலன் சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஒவ்வொருத்தனுடைய எண்ணம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிலர் வந்து கிரகத்தை வந்து யோசிப்பாங்க, சிலர் வந்து நட்சத்திரம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும், சிலருக்கு வந்து பாவகம் ஸ்ட்ரைக் ஆகும், சிலருக்கு வந்து ராசி ஸ்ட்ரைக் ஆகும். அப்போ எது அவங்களுக்கு மைண்டில் அந்த நேரத்தில் ஸ்ட்ரைக் ஆகுதோ அதான் பிரசன்னம். அதை வச்சு நீங்கள் பிரசன்னம் சொல்லும்போது அது கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும். அதே மாதிரி வந்து ஏதோ ஒரு ஃபஸ்ட்டு வார்த்தை இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்குறோம். இப்போ மோ அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. மோ அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு எழுத்து தான் மோ அப்படிங்கிறது. இப்போ மோங்கிறது பூர்வ நட்சத்திரம். அப்போ பூர்வ நட்சத்திரத்தை நீங்கள் லக்னமாக போட்டு பலன் சொல்லி பாருங்கள், கரெக்டாக வரும். இப்படி வந்து அவங்க சொல்லக்கூடிய எழுத்துக்களை வந்து நீங்கள் லக்னமாக வச்சு பலன் சொல்லலாம். சொல்லக்கூடிய வார்த்தைகளை வந்து கிரக காம்பினேஷனாக வச்சு பலன் சொல்லலாம். பல விதமாக வந்து இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்கள் ஜாதகம் இல்லாமலே வந்து பிரசனத்தை வச்சு உங்கள் ப்ராப்ளத்தை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். அடுத்தடுத்து வந்து இந்த மாதிரி வினோதமான பிரசன முறைகளை வந்து போடுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.